ஓம் நமோ வெங்கடேஷாய. அஷ்டதலபாத பத்மாராதன சேவா திருச்சானூரில் இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து இந்த டிக்கெட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், அங்கே சேவா எப்படி செய்வாங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவசியம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது சேவா. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடக்கக்கூடிய சேவா இது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 300 ரூபா. ஆன்லைன்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் முந்தின மாதம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் மாதத்துக்கு ஜூலை 25-26 தேதி போல் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் அஷ்டதலபாத பத்மாராதனா இருக்கும். அதில் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகினில் ஒரு டிக்கெட்லனா மேக்ஸிமம் 2 டிக்கெட். ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. காலையில் 6:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு 6 மணிலேருந்தே நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்டு கோட்டா இருக்குது. மேபி அது ஒரு 25 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களோ என்னவோ. நாங்கள் க்யூவில் நிற்கும் போது பார்த்தோம். கடைசியில் நின்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா 6 மணிக்கு கவுண்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆதார் வச்சுக்கோங்க. ஆஃப்லைனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆதார் கேட்குறாங்க. ஆன்லைன்லேயும் நம்ம இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்து தான் புக் பண்ணிக்க முடியும். இது வீக்லி சேவா. ஸோ ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேட்பாங்க. வேறு எந்த சேவா திருச்சானூரில் புக் பண்ணணும் அப்படின்னாலும். பட் டெய்லி சேவாஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் இந்த வீக்லி சேவாவும் ஏதாவது ஒரு டெய்லி சேவாவும். டெய்லி சேவானா சுப்ரபாதம், கல்யாணோத்சவம் மாதிரியானது. ஆனால் இந்த டிக்கெட் அவசியம் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. 20 கோட்டான்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமாகவே தேர்ந்துடும் புக்கிங் ஓப்பன் ஆச்சுன்னா. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. லாகின் செய்துக்கோங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா இருக்கும். திங்கக்கிழமைகளில் ஓப்பன் ஆகும் கோட்டா. டேட் சூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், ஒரு டிக்கெட்லனா 2 டிக்கெட். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. வேஷ்டி மஸ்ட்டு ஜென்ஸுக்கு. கோயில் உள்ள க்யூவில் நிற்கும் போதே சொல்லிவிடுவாங்க ஷர்ட் பனியன் கழட்டுங்கன்ட்டு. ஸோ மேல் துண்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. திருச்சானூர் கோயில் உள்ள மொபைல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்டு பெஸ்ட்டு, உங்ககிட்ட பேக்கெல்லாம் இருந்தால் நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போகலாம் பேசிக்காக வாட்டர் பாட்டில், மெடிசன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டா. ஆனால் அதை ஸ்கேன் பண்ணுற கேப்பில் 2 பேர் நமக்கு முன்னாடி போவாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க. இப்போது வஸ்திர அலங்கார சேவாலாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி புக் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் படி நேம் கூப்பிடுவாங்க. பட் இது அப்படி கிடையாது. க்யூவில் போய் யார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க உட்காரத்துக்கு. மூலஸ்தானத்தில் பத்மாவதி தாயார் இருக்காங்கள்ல, அதுக்கு முன் மண்டபம் அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட் விஸ்வக்ஷேன சன்னதி இருக்கும். ரைட் சைட் சுவாமி ராமானுஜர் சன்னதி இருக்கும். அங்கே டிடிடி ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சவங்களா இல்லை விஐபிஸ்ன்னு தெரியாது, அவங்களே ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம போகும்போதே. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு லைனில் 4 பேர்னு அவங்க உட்கார வைக்கிறாங்க. இவங்க பின்னாடி இவங்க உட்காருங்க, அவங்க பின்னாடி அவங்க உட்காருங்க அப்படின்ட்டு. அந்த பிளேஸை அட்ஜஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு 20 பேர் தான் நம்ம உட்கார முடியும். ஸோ நீங்கள் உள்ளே உட்காந்து தாயாருக்கு நடக்கிற இந்த சேவை பார்க்கணுன்னா நீங்கள் முன்னாடி போய் நிற்கணும். உங்களுக்கு வேணும்னா பேக் எடுத்துகிட்டு போங்க. இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா பேசாமல் பேக் ரூம்லேயே வச்சுட்டு போயிடுங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ரைவேட் லாக்கர்ஸு. டிடிடியோட லக்கேஜ் மொபைல் டெபாசிட் கவுண்டரும் ஓப்பனில் இருக்கும். 6:30 மணிக்கு காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் என்ட்ரி இருக்கும். நான் 6:20க்கு போனேன். அப்போவே நான் 9வது ஆளாக இருந்தேன். ஜென்ஸ் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் லேடிஸ் இருந்தாங்க. ஆர்ஜித சேவாஸில் போகிறப்போ நாம் கொடுக்குற மங்கள பொருட்கள் வாங்கி தாயாருக்கு சாத்துவாங்க. எல்லாம் அங்கேயே பூ வாங்கிட்டு போனாங்க. நான் ஊர்லேருந்தே நெய் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் பேக்கில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸ்கேன் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. எனக்கு முன்னாடி போனாங்க தான். குங்குமார்ச்சனை கவுண்டர் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே க்யூவில் தான் வெயிட் பண்ணணும். காலையில் சுப்ரபாதம், சஹசர நாமார்ச்சனா, சுத்தி, அந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7 மணி போல் அந்த க்யூ ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ் உள்ளே போகிறதுக்கு. பேக் ஸ்கேனிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கோயில் உள்ளே போய் எந்த க்யூவில் நம்மளை அனுமதிப்பாங்கன்னா, அந்த குங்குமார்ச்சனைக்கெலாம் கொடிமரத்தை ஒட்டி ஒரு க்யூ உள்ளே போவோம்ல, அதில் நம்மளை ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. சுபதமெட்ரிக் கிடையாது. அதாவது பாஷப்பில் நம்ம பின் பிரகாரம் வழியாக வர்றது கிடையாது.
டைரெக்டாக கொடிமரத்தை ஒட்டி போகிற என்ட்ரியில் தான் நம்மளை அனுமதிப்பாங்க. போகும்போதே அந்த என்ட்ரியில் சொல்கிறேன், நம்ம பிரிண்ட் அவுட் கையில் அவசியம் வச்சுக்கணும். ஏன்னா மொபைலில் நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம்ல, அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, நம்ம புக் பண்ண லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம நேம் இருக்கும். நம்ம பிரிண்ட் அவுட்டோட க்ராஸ் செக் பண்ணுறாங்க. ஆதார் பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனப்போ சொன்னாங்க ஆதார் பார்க்கல அப்படின்னு. நான் போனப்போ எங்கள் ஆதார் பார்த்து தான் அனுமதிச்சாங்க. அதனால் கையில் ரெடியாக பிரிண்ட் அவுட்டும் ஆதாரம் வச்சுக்கோங்க. அப்படியுமே மேபி நான் ஒரு 7வது பர்சன் மாதிரி தான் நின்றுட்டுருந்தேன். டிடிடி ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சவங்களா இல்லை விஐபி சென்டரில் ஆல்ரெடி அவங்க ஒரு 3 பேர் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கொடிமரத்தை ஒட்டி இருக்கிற க்யூவில் 7 மணிக்கு நெய்வேத்தியம் தாயாருக்கு முடிஞ்சு அந்த நெய்வேத்தியம் செய்ததெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பலி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிடிடி ஸ்டாஃபுக்கெல்லாம் ஆரத்தி காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடியறதுக்குமே 7:10 ஆகிடுது. இப்போ நம்ம லைன் அலோ பண்ணதுக்கப்புறம் கோயில் உள்ளே போகிறோம். அந்த மணிமண்டபம் இருக்கும்ல, ஃப்ரீ தரிசனத்துலலாம் போனால் ஒரு இடத்துல இருந்து தரிசனம் செய்வோம்ல, அதுதான் மணிமண்டபம். அங்கே போய் பார்த்திங்கன்னா 4 பேராக தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க. எவ்வளோ பேர் அங்கே உட்கார முடியுமோ மேக்ஸிமம் நம்மளை உட்கார வச்சுட்டு மீதி பேரை வெளியில் தான் இருக்க வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். நான் போய் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு தான். நான் வந்து ஒரு 4th லைனில் உட்காந்துருந்தேன். ஆனாலுமே கரெக்டாக இருந்தது. லெஃப்ட் சைடில் விஸ்வக்ஷேனர் சன்னதி, ரைட் சைடில் சுவாமி ராமானுஜர் சன்னதி. கரெக்டாக என்னை மிடில் உட்கார வச்சதுனால எதிர்க தாயார். ஒரு 5 மினிட்ஸாக எல்லாத்தையும் உட்காரத்துக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தீட்சிதர் அவங்க, தலைமை தீட்சிதர் அவங்க, ஏன்னா அவங்க சீஃபு, தாயாரை தொட்டு கைங்கரியம் செய்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க இது என்ன சேவா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெள்ளி தட்டில் 108 தங்க தாமரை மலர்கள், அதாவது தாமரை மலர்கள் தங்கத்தினால் செய்தது 108 அந்த வெள்ளி தட்டில் வச்சு டிடிடியோட ஹையர் அஃபீஷியல் அவங்க அந்த மூலஸ்தானத்துக்கு முன் மண்டபம் அந்த நிலவாசப்படிக்கிட்ட நிற்கிறாங்க. அவங்ககிட்ட காமிக்கிறாங்க அந்த பிளேட்டை, மீன்ஸ் அந்த சில்வர் பிளேட்டை. அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணோன்னா அந்த தீப ஒளியில் தாயார் அவ்வளோ அழகாக தெரிகிறாங்க. அந்த வஸ்திரம் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு மாதிரி இருக்குது. மடிப்பு சொல்கிறேன். கீழே பார்டர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. பட் அதுக்கப்புறமா அந்த அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா செய்கிறதுக்காக ஒன்று வைக்கிறாங்க வெள்ளியில். 108 மலர்கள் அர்ச்சனை எப்படின்னா 5 அடுக்கு கொண்டது. அது அந்த 108 5 அடுக்காக பிரிச்சிருக்காங்க. அது மேலே வைக்கிறாங்க ஒரு திருநாமம் சொல்லி அதை வச்சுருவாங்க கீழே. அந்த தீப ஒளியில் தாயாரோட புல்லக்காக இருக்கட்டும், திலகமாக இருக்கட்டும், ஹஸ்தமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம உட்காந்து தாயாரை பார்க்கலாம். நெய் கொடுத்தனா வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. பூ எல்லாருமே கொடுத்தாங்க. எல்லாமே கோத்து தாயாருக்கு நம்ம முன்னாடியே சாத்துவாங்க. சங்கல்பம் சீஃப் ப்ரீஸ்ட் இருப்பாங்களா, அவங்க சொல்ல நாமளாக நம்மளோட பேர் நட்சத்திரமெல்லாம் சொல்லி செய்துக்கணும். அதுக்கப்புறமா இம்மிடியேட்டாக சேவை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உள்ள தாயார்கிட்ட உக்காந்து அந்த 108 தங்க தாமரை மலர்கள் இருக்கும்ல, பிளேட்டில் இருக்கிறது, சில்வர் பிளேட்டில் இருக்கிறது, அந்த 5 அடுக்காக பிரிச்சுருக்குறாங்க. அந்த 108 ஒரு இதில் ஒரு தாமரை வைப்பாங்க. அது வைக்கும்போது இங்கே தலைமை தீட்சிதரவங்க அந்த 108 நாமாட்சனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல அவங்க அங்கே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ள குட்டி தங்க தாமரை தான், ஆனாலுமே அந்த தீப ஒளியில் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் நமக்கு. அவசியமாக ட்ரை பண்ணி உள்ளே உட்காந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் முன்னாடி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். ஆன்லைனில் எனக்கு திருமலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு முறையும் நாட் செலக்டட்னு ரிசல்ட் வர்றப்போ கஷ்டமாக இருக்கும் மனசு. சரி திருச்சானூர் தாயார் கோயிலில் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த டிக்கெட் நான் புக் பண்ணேன். தாயார் தான் அங்கே இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படியே பெருமாள் அங்கே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் நடக்கக்கூடிய சேவை, நம்ம உட்காந்து தரிசனம் செய்யலாம். 108 நாமாட்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தீபாரத்து, அதுக்கப்புறமா நம்மளை எழுந்திரிச்சு நிற்க சொல்லிவிடுவாங்க. அப்படியே போய் கிட்ட மறுபடியும் ஒரு தடவை தரிசனம் செய்துக்கிட்டு ஆரத்தி இருக்கும், அதை தொட்டுட்டு வெளியில் வந்துடணும். ஆக்சுவலாக உட்காந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ராமானுஜர், லெஃப்ட் சைடில் விஸ்வக்ஷேனர், எதிர்காலத்தில் தாயாராக யாரை பார்க்குறதுங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் தாயாரை மட்டும் அந்த தீப ஒளியில் பார்க்குறது அருமையாக இருக்குது. அவசியம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கொடிமரம் கிட்ட வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணாங்க. பிரசாதம் பொங்கல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பல்ராம சன்னதி சாத்தியிருந்தது. சுந்தரராஜ பெருமாள் சன்னதிக்குள்ளே போய்
பெருமாளை தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்துட்டோம். 7:45 ஆச்சு. இந்த அஷ்டதலபாத பத்மநாதனுக்கு ஒரு லட்டு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு வடை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு வடை ஒரு லட்டு கொடுக்குறாங்க. திருமலையில் நீங்கள் லட்டு வாங்கணுன்னா லட்டு கொடுத்துருவாங்க. வடை வாங்கணுன்னா குறிப்பிட்ட டைமுக்கு தான் போகணும். ஒரு வடை 100 ரூபா. பட் இந்த டிக்கெட்டுக்கு பிரசாதமாகவே கொடுக்குறாங்க. திருமலையில் கொடுக்குற வடைக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா கிறிஸ்பாக இருந்தது, நல்லா இருந்தது டேஸ்ட். கவரோடு கொடுத்தாங்க. கவரு, ஒரு லட்டு, ஒரு வடை. நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தா. திருச்சானூரில் நிறைய சேவாஸ் அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். அதில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேவான்னு சொல்லலாம். அஷ்டதலபாத பத்மாராதனா. என்னவோ பெருமாள் திருமலையில் கொடுக்கவே மாட்டேங்கிறார். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த ஒரு ஃபீல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தாயார் கொடுத்துட்டாங்க. திருமலையில் அஷ்டதலபாத பத்மாராதனா செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடத்துவாங்க. இங்கே திருச்சானூரில் திங்கக்கிழமை. ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயும் உண்டு. ஸ்வர்ண அர்ச்சனா அப்படின்னு நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இதே தான், நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவசியம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.